ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்க ஒரு தாய் பிஎல் சீரிஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், ரொம்பவே சூப்பராக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்கும். இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த ட்ராமாவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி பதட்டமாக குழந்தைய கொண்டு வந்து இந்த குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு டெம்பிளில் இருக்க இன்னொரு லேடி கிட்ட தராங்க. அவங்களும் அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு புத்திஸ்ட் கிட்ட தராங்க. அப்போ அந்த புத்திஸ்ட், உன் வாழ்க்கையில் இனிமேல் தான் நிறைய சவால்களை சந்திக்க போகிற, இனி நீ கேட்க விரும்பாததெல்லாம் கேட்ப, நீ பார்க்க விரும்பாததெல்லாம் பார்ப்ப, இதை நீ சமாளித்து தான் ஆகணும்னு சொல்ல அப்பா தூரமாக காட்டுறாங்க. அங்கே ஒரு பேய் நின்றுட்டுருக்கு. இதே த்ரில்லோட இந்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 25 வருஷம் கழிச்சு காட்டினாங்கன்னா ஒரு கைவிடப்பட்ட மாலில் ஏதோ க்ரைம் நடந்திருக்குன்னு எல்லா போலீஸும் அங்கே வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ சிங்கா வராங்க. ஆக்சுவலாக சிங்கா இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் வேற எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இப்போ மறுபடியும் இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. இந்த ஊரில் இப்போ அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டே. அவங்க வந்த ஃபஸ்ட் டேவே இப்படி ஒரு க்ரைம் சீன் இருக்குது. இப்போ அங்கே இன்னொரு கப்பல் காட்டுறாங்க. அவங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. அதில் ஒருத்தங்க பேர் டலின். ஸோ டலின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே நடந்திருக்க கேஸை பார்த்தா சாதாரணமாக தெரியல, எனக்கு என்னமோ இது பார்த்தா தப்பாக தெரியுது, நீங்கள் எதையும் தொற்றாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம், இப்போ அந்த கொலை நடந்த இடத்த காட்டினாங்கன்னா அந்த கைவிடப்பட்ட மாலில் ஒரு பெரிய மரமாட்டம் இருக்குது. அதில் 7 டெட் பாடி தொங்கிட்டு இருக்கு. இந்த கிரைம் சீனை பார்க்குறக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி அலறலாக தான் இருக்குது. ஸோ போலீஸ் அங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர், இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் மெக்கு, அப்புறம் சிங்கா, இவங்க எல்லாரும் முன்னாடி ஒன்றா தான் ஒர்க் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கா தான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு மறுபடியும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அந்த இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் பேர் மெக்கு. இப்போ ஹையர் அஃபீஷியல்ஸும் சிங்காவை சீக்கிரமாக இதில் ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ சிங்கா அந்த மாலை சுற்றி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க போக அங்கே ஒருத்தன் ஓடுறான். அவனை பார்க்க சந்தேகமாக இருக்குன்னு இவங்க அப்படியே போய் பார்த்தா அவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ மந்திரமாட்ட சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பயந்துட்டு பின்னாடி போகிறான். ஆனால் அங்கே தான் சிங்கா நோட் பண்ணுறான், பின்னாடி அது கைவிடப்பட்ட மால் தானே, அங்கே தரையெல்லாம் உடஞ்சி கம்பியெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கு. இவன் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனானா அவன் அப்படியே கீழே விழுந்துருவான். அதை சிங்கா நோட் பண்ணிட்டு சிங்கா கரெக்டான நேரத்தில் போய் அவன் டீஷர்ட்டை பிடிச்சி அவனை காப்பாற்றிடுறான். இவனும் கொஞ்ச நேரத்துக்கு பயப்படுறான். ஆனால் அதுக்கப்புறம் தான் இவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு சிங்காவை பார்க்குறான். அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே ஐ கான்டாக்ட் போகுது. ஆக்சுவலாக இந்த கொலை நடந்த இடத்துல வெளியால் ஒருத்தன் இருக்கானா, அது இவன் மட்டும்தான். ஸோ இவன் மேலே தானே சந்தேகம் வரும். அதனால சிங்கா இவனை உடனே அரெஸ்ட் பண்ண அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் எந்த தப்புமே பண்ணலன்ட்டு. இதில் இப்போ பிடிச்சவன் வேற, நான் இந்த கொலையெல்லாம் பண்ணல, பேய்ங்க தான் இந்த கொலையை பண்ணிச்சுன்னு சொல்ல, பேய்ங்க பண்ணிச்சுன்னு சொன்னால் யாரை நம்புவா? ஸோ சிங்காவும் அதை நம்பலை. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இவனை ஒரு ரூமில் உட்கார வைக்கிறாங்க. ஏன்னா நிறைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்குலாம் இவனோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்காங்க, இவன் அந்த கொலை பண்ணியிருப்பானோ இல்லையோன்ட்டு. அது வரைக்கும் இவனை வெயிட் பண்ண சொல்ல இவன் இந்த ரூமில் மட்டும் என்னை இருக்க வைக்காதீங்க, என்னை வேற ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்ட்டு அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு போலீஸ் அலோவ் பண்ணல, நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. இவன் ரொம்ப பதட்டமாக உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இவன் திரும்பி பார்க்கும்போது அந்த ரூமில் ஒரு டெட் பாடி ஹேங் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இவன் கண்ணுக்கு உண்மையாலே பேய் தெரியுது. இவன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இவனும் ஒரு பெல்ட்டால அவன் கழுத்தை சுத்திக்க போறான். ஆக்சுவலா அந்த பேய் தான் இந்த மாதிரி பண்ண வைக்கிறது போல. அப்புறம் சடனா ரியலைஸ் பண்ணிட்டு அவன் போய் கதவை தட்டுறான், ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சிங்காமைக்கும் வந்துடுறாங்க. இவன் அவங்க கிட்ட கெஞ்சுறான், தயவு செஞ்சு நீங்க இருந்து வெளியே மட்டும் கூட்டிட்டு போயிருங்க, இங்க பேய் இருக்குன்ட்டு. இவன் ரொம்ப தொல்லை பண்றான்ட்டு அவன் இந்த ரூம்ல இருக்க வைக்காம அவங்க நேரம் கொஸ்டினிங் பண்ண கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஒரு புத்திஸ்ட் கிட்ட குழந்தைய கொடுத்தாங்கல்ல, அந்த குழந்தை தான் இப்போ இங்க இருக்க பையன். இவனோட பேர் தூப். ஸோ தூப்போட கண்ணுக்கு பேயெல்லாம் தெரியும் போல. அதுவும் சின்ன வயசுலேருந்தே இல்லை, அவனை வளர்த்த புத்திஸ்ட் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இவன் அந்த புத்திஸ்டோட டெம்பிளில் தான் வளர்ந்துருக்கான். அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் இவன் பேங்காக் வந்திருக்கான். சரி, அந்த கொலை நடந்த இடத்துக்கு நீ எதுக்கு போனன்னு கேட்டா அவன் சொல்கிறான், நான் சொன்னாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் நம்ப போகிறதில்ல, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இடம் ட்ரீமில் வந்துச்சு. அந்த இடத்துல நிறைய கொலை நடக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சோன்னே நாங்கள் பயத்தில் தான் போனேன். பார்த்தா நாங்கள் போகிறப்பயே அங்கே இந்த மாதிரி 7 பாடிஸ் எல்லாம் தொங்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்ல இவங்க எப்படி நம்புவாங்க? அதுவும் பேய் அவன் கனவுல வந்து சொன்ன மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான்ல. ஸோ சிங்கா இதெல்லாம் நம்ப ரெடியா இல்லை. ஸோ இந்த கொஸ்டினிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவனை ஏதாவது ரூமில் இருக்க வைக்க போக அவன் சொல்கிறான், என்ன தயவு செஞ்சு அந்த ரூமில் மட்டும் போட்டுறாதீங்க, நான் சொல்கிறது உண்மைதான், அந்த ரூமில் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க தூக்கு போட்டு இறந்தாங்க தானே, அங்கே இனி வர எல்லாருமே அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல சிங்கா ரொம்ப வருஷம் கழிச்சு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க. அதனால மிக் சொல்கிறாங்க, இவன் சொல்கிறது உண்மைதான், அந்த ரூமில் அப்படி தான் நடந்திருக்குன்ட்டு. இவங்களால முழுசாக நம்பவும் இல்லை. சரி இவன் சொல்கிறானேன்ட்டு சிங்காவோட ரூம்லேயே போய் அவனை தங்க வச்சு
வச்சுக்கிறாங்க. அவனும் இவனை வார்ன் பண்ணுறான், நீ சொன்ன ரீசன்ஸ்க்காக உன்னை தங்க வைக்கல, நீ இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு தான் இங்கே இருக்கும், அமைதியாருன்னு சொல்லிட்டு சிங்கா அங்கேருந்து போகிறான். இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் அந்த 2 கப்பிள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க சிங்கா கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த 7 பேரும் வெவ்வேறு நேரத்தில் இறந்துருக்காங்க. அதில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரும் இருக்காங்க. இவங்களெல்லாம் கொன்னுட்டு அவங்க கண்ணு வாய் எல்லாமே தைச்சு வச்சிருக்காங்க. பட் அந்த இறந்தவங்க யாருமே இந்த கொலை பண்ணும்போது தடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. ஸோ இதுக்கு காரணம் ஒரு ட்ரக்காக இருக்கலாங்கிற மாதிரி அவங்க நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட தூப் இருக்கான்ல, அவனோட டிஎன்ஏ சாம்பிள் இந்த கொலை நடந்த இடத்துல மேட்ச் ஆகலை. ஸோ தூப் வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டாங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு ஐடியா இருக்குது. அதுக்கப்புறம் சிங்கா அவனோட ரூமுக்கு போய் பார்க்க அங்கே தூப் கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்கான். இவனும் பார்க்குறான். அவனை எழுப்பிட்டு என்ன உன் காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு விட வேணாமான்னு சொல்லிட்டு அவனே அந்த மருந்து எடுத்து போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்போ தூப் ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்குன்னு கேட்குறான். அவனுக்கு ரொம்ப குளிருது போல. அதனால சிங்கா அவனோட ஜாக்கெட் எடுத்து தூப்புக்கு போட்டு விடுறான். அப்பயும் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அப்போ மெக் வந்து சிங்காவை கூப்பிட அவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. அப்போ மெக் சொல்கிறான், எனக்கு என்னமோ தூப் சொல்கிறது உண்மையாக இருக்கும் போல தான் தெரியுது. தூப் கண்டிப்பாக இந்த கொலையை பண்ணல, ஆனால் அவனை சில விஷயத்துலையும் நம்ம நம்பலாமேன்னு கேட்க அப்போ சிங்கா கேட்டுட்டு இருக்கான், இப்போ என்ன அவன் சொன்ன மாதிரி பேய்ங்க தான் இந்த கொலையெல்லாம் செஞ்சிச்சுன்னு நம்ப சொல்கிறியான்னு கேட்க அப்போ அவனுக்கு ஃபோன் வருது. உங்கள் ஆஃபீஸ் ரூமில் ஏதோ சத்தமாக கேட்குதுன்ட்டு. என்னன்னு பார்த்தா தூப்போட கண்ணுக்கு மறுபடியும் பேய் தெரிஞ்சிருக்கு. அதுவும் இப்போ இறந்ததில்ல, அதில் ஒரு பேய் தான் போல. அவன் பயந்துட்டே மந்திரெல்லாம் சொல்லிட்டு இருக்க அப்போ கரெக்டாக சிங்கா வந்துடுறான். இவன் உடனே சிங்காவை பிடிச்சிக்கிட்டு எனக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்போ மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட அந்த ஆஃபீஸ் ரூம் பார்த்தா எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது, நல்லா களைஞ்சு கிடக்குது. தூப்பும் சொல்கிறான், இதெல்லாம் நான் செய்யல, அந்த பேய் தான் செஞ்சுச்சு, இப்போ கூட அந்த ஜன்னல் கடை தான் நின்றுட்டு இருக்குன்னு அவன் சொல்ல சிங்கா பிடிச்சி திட்டுறான், நீ அந்த ரூமில் இருக்க மாட்டேன்னு சொன்னேன், சரி நீ இங்கே வந்து விட்டா இங்கேயே பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்ல அப்போ தூப்பு என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு இது ரூமை பொறுத்தது இல்லை, என்னால் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, நீங்கள் என் கூட இருக்கும்போது அந்த பேயெல்லாம் பயந்து போயிடுது, நான் உங்கள் கூடவே ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல சிங்கா அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. ஆனால் தூப்பு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எடுத்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் தான் எனக்கு தான் மேட்ச் ஆகலையில, அப்போ நான் இன்னசென்ட் தானே அர்த்தம், இன்னசென்ட் பீப்புளை காப்பாற்ற வேண்டியது போலீஸோட கடமை தானே, அப்போ என்ன நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்ல மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்கிறாங்க அவன் சொல்கிறது கரெக்டு தான்ட்டு. வேற வழியே இல்லாமல் சிங்கா அவனை கூடவே வச்சு காப்பாற்றலான் இருக்கான். அதுக்கப்புறம் சிங்கா தூப்பை அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ சிங்கா வீட்டுக்கு வந்தோடனே தூப்பை பார்க்கணுமே, அவன் எல்லாத்தையும் வாயை பொழந்து சிரிச்சுட்டே தான் பார்த்துட்டு இருக்கான். சிங்காவும் நீ சோஃபாவில் படுத்துக்கோ, நான் என் ரூமில் படுத்துக்கிறேன்னு சொல்ல இவன் சொல்கிறான், நீங்கள் என்னை வீட்டுக்குள்ளே விட்டதே போதும், நான் தரையில் படுக்கிறனா கூட படுத்துப்பேன் சாருன்னு சொல்ல சிங்காக்கு கடுப்பாகுது. தயவு செஞ்சு ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை சாருன்னெலாம் கூப்பிடாத, பேர் சொல்லியே கூப்பிடுன்னு சொல்ல இவனும் பி சிங்கான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி போய் குளின்னு சொல்லிட்டு சிங்காவை குளிக்க போயிடுறான். அப்பன்னு பார்த்து திடீர்னு கரண்ட் கட்டாது. இவனும் அவசரமாக டவலை கட்டிட்டு சோப்பு நுரையை கூட கழுவலை. என்னன்னு வந்து பார்த்தா இந்த தூப் என்ன பண்ணியிருக்கான், ஃபிஷ் டேங்குக்கு கரண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மொத்த வீட்டையும் சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணி விட்டான். அதனால இவனும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான், உன்னை அமைதியாக தானே இருக்க சொன்னேன், எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன், ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்க அதுக்கு தூப் சொல்கிறான், நான் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், சும்மாவே இந்த வீட்டில் இருக்க முடியாது தானேன்னு சொல்ல அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் போதுங்கிறான். அதுக்கு தூப்பும் இல்லை நான் ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு கொடுக்குறேனே அப்போ தானே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்ல அதுக்கு சிங்கா சொல்கிறான், அந்த வீட்டு வேலையெல்லாம் எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி செஞ்சுப்பா, நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் குளிக்க போயிடுறான். இப்போ காலையில் இருந்துச்சு பார்த்தா சிங்கா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்துட்டான். ஆனால் தூப்பு நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்கான், என்னமோ அவனோட வீட்டில் தூங்கிட்டு இருக்க மாதிரி. இவனும் போய் அவனை எழுப்ப கொஞ்ச நேரத்துக்கு எந்திரிக்கவே இல்லை, நல்லா அசந்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நல்லா கத்தி எழுப்புறான். அப்போ தான் அவன் முழிச்சு பார்க்க அப்பயும் 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அதுலேயே சிங்கா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆன மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்போதைக்கு போட்டுக்கிறதுக்காக சிங்கா அவனோட ட்ரெஸ்ஸையே தூப்புக்கு கொடுக்குறான். பட் தூப்போட ட்ரெஸ்லாம் எடுக்கணும்ல, அதனால அவங்க 2 பேரும் அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்பயும் தூப் சொல்கிறான், நீங்கள் இங்கே இருங்க, இங்கேயும் போயிடாதீங்கன்ட்டு. ஏன்னா சிங்கா இருக்கும் போது தான் பேயெல்லாம் பயந்து போகுதோன்ட்டு இவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ தூப் போய் அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்க சிங்கா அப்படியே அந்த ரூமை பார்த்துட்டு இருக்கான். நிறைய ட்ராயிங்ஸாக இருக்குது. அப்போ ஏதாச்சும் ஒரு நோட் புக் பார்க்க அதை ஓப்பன் பண்ணால் அந்த கிரைம் சீன் இருக்குல்ல, அதை அப்படியே தூப் வரைஞ்சி வச்சுருக்கான். ஸோ இவனுக்கு அவன் மேலே சந்தேகம் எச்சாயிருச்சா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் தூப் வாங்க கிளம்பலான்னு சொல்ல அவனை பார்த்தா 2 நாள் அந்த மாதிரி தங்குற மாதிரி தெரியல, மொத்தமாக வீடே ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ துணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சிங்காவோட வீட்டுக்கு போகிறதா தான் தூப் நினச்சிருப்பான். ஆனால் சிங்கா என்ன பண்ணுறான்னா, இவன் மேலே டவுட் வந்தனாலே என்னமோ தெரியல, அவன் கிரைம் சீனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இங்கே எதுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு தூப் பயப்பட இவன் சொல்கிறான், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் பார்க்குறேன், இந்த கிரைம் சீனில் என்ன நடந்துச்சு நீ கரெக்டாக சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறான்.
ஆனால் தூப்பும் இங்கே நிறையா பேய்ங்களாம் இருக்குது, அதை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, நான் உங்களை பிடிச்சிக்கிட்டு தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் சிங்காவை பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த கதையை சொல்கிறான். இவன் அன்றைக்கி வந்து பார்க்கும்போது இங்கே 7 டெட் பாடியெல்லாம் அந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கோம்ல, அதை பார்த்து இவன் பயந்துட்டு வந்திருப்பான். அதோட இவன் இங்கே என்ன சொல்ல வரானா, இந்த கொலை நடந்துச்சுல அதுக்கான காரணம் இங்கே அந்த ஹியூமன்ஸை பழி கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்ட்டு. அதாவது அந்த ஹியூமன்ஸை இங்கே ஆவிங்களாக இருக்கும்ல அதுக்கு பழி கொடுக்குற மாதிரி ஏதாவது ரிச்சுவல் பண்ணியிருப்பாங்களோன்னு தான் இவனுக்கு தோணுது. அதுவும் இல்லாமல் இங்கே தூப் இன்னொரு விஷயம் சொல்கிறான். இந்த இடம் இதுக்கு முன்னாடி சுடுகாடாக இருந்திருக்கும்ட்டு இவனுக்கு தோணுது. ஏன்னா தூப் இங்கே வந்தப்ப அவன் நிறைய ஆவிங்களை பார்த்துருப்பான்ல, அந்த ஆவிங்கிட்ட போராடிட்டு இருக்கும் போது தான் சிங்கா வந்து காப்பாற்றிருப்பான். ஸோ இந்த விஷயத்த சிங்கா கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க. அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. மெக் தான் கூப்பிட்டுருக்கான். சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் வான்னு சொல்ல இவனும் என்னமோன்ட்டு போகிறான். பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ப்ரெஸ்கிட்ட இந்த க்ரைம் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த க்ரைமுக்கு நீங்கள் யார் இன்சார்ஜாக போட்டிருக்கீங்கன்ட்டு. அவங்களும் வேற ஒரு இன்ஸ்பெக்டரை கூப்பிடுறாங்க. அவன் பேர் கிங், அவன் தான் இந்த கேஸுக்கு இன்சார்ஜுன்னு சொல்ல மெக்லாம் பார்க்குறான் என்ன இவனை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. சிங்காவும் தூப்புமே இப்போ அங்கே வந்துடுறாங்க. சிங்கா அந்த கிங்கை அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. பேவல் பூவோட ட்ராமாவில் இந்த ட்ராமா தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ராமாவில் இனி வர எபிசோட்ஸும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய லவ்வோடு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ராமாவில் இனி வர சூப்பரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.